அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நடந்த சட்டசபையில் பள்ளி கல்வித்துறை சார்ந்த மானிய அறிக்கையில் யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டிஇ தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் 2026 வரும் அப்படின்னு திட்டமிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நியூஸ் பேப்பரில் நமக்கு ஆகஸ்ட் மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது தாமதமாக செப்டம்பர் மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி. யாரெல்லாம் உங்களோட தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கீங்களோ நீங்கள் மனசு தளர விடாமல் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கான நல்ல செய்தி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போது செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். அப்படி செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்னா எக்ஸாம் இனி ஒரு 2 மாதம் தள்ளி இருக்கும். அந்த 2 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாகும். ஏற்கனவே நாம் ஆகஸ்ட் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது கொஞ்சம் தாமதமாக இருக்குது. ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் வந்திருந்தாலும் இல்லை நெக்ஸ்ட் மந்தில் வந்தாலும் சரி நமக்கிட்ட டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இன்னும் அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாம் எந்த அளவு படித்தோமோ அதை அதிக முறை ரிவிஷன் செஞ்சு பார்க்க நமக்கு டைம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் அரசு வேலை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நாம் நினச்ச டைமில் வரலாம், இல்லாட்டி 1 மாதம் 2 மாதம் தள்ளியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தள்ளி போகிற டைமில் நமக்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நாம் இன்னும் அதிகமாக படிக்கிறதுக்கு, இன்னும் தரோவாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அது தேடி தரும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ப்ரிப்பரேஷன் கண்டினியூஸாக நல்லா டீப்பாக பண்ணுங்கள். நம்மளோட வாழ்க்கை தரம் உயரணும், எனக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி யாரெல்லாம் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, சரியான ஒரு பயிற்சி முயற்சி அதெல்லாம் இருக்கும், உங்களுக்கான பலன் கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் தள்ளி போகிறத ஒரு ஏமாற்றமாக எடுத்துக்காதீங்க. இந்த வாய்ப்பு எனக்கான வாய்ப்பு, இன்னும் அதிகமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மைண்ட் செட்டோட கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுட்டே இருங்க. அந்த படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நீங்கள் படிக்கிறதோட எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும், நல்லா ரிவிஷனும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுக்கான அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாகும். நம்பிக்கையோடு அடுத்த மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அரசு வேலை உறுதியாகும். அரசு வேலை உறுதியாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.